கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பொன்னரந்தீவு நெடுந்தீவு பிரதேசங்களில் 450 ஏக்கரில் பெரும்போக செய்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் தொடரும் மழையுடனான வானிலையினால் விவசாயிகள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஒரு 110 ரூபா தான் போடுறாங்க. எங்களுக்கு கடைசி ஒரு 150 ரூபா சரி விழுந்தால் தான் எங்களுக்கு இந்த விவசாயம் கட்டும். நலஞ்ச நெல் எடுக்கிறாங்கள, இப்போ மழை காரணமாக பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் நெல்லுக்கு விலையை கூட்டித்தாங்க கேட்குறாங்க. 80 ரூபா 100 ரூபா 110 ரூபாய்க்கு தான் நெல்லை எங்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அதால் எங்களுக்கு சரியான நஷ்டத்தில் நாங்கள் இயங்கிட்டு போவோம். அரசாங்கம் இதை கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு எங்கள் விவசாயி அனைவருக்கும் போதிய விலையை நியமித்து தருமாறு கேட்கின்றோம். ஈர நெல் 4000 கேட்குறாங்க, காஞ்ச நெல் 7500 கேட்குறாங்க. அப்போது ஈர நெல்லை காய வைக்கிறதுக்கு தளமும் இல்லை, ரோட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. கனமழை காரணமாக விவசாயிகள் நெற்கதிர்கள் கீழே விழுந்து அதில் பல சிரமங்களை செய்து அதை அறுவடை செய்கின்றார்கள். கிளிநொச்சி கமநல சேவைக்குட்பட்ட மகளங்காடு கமக்கார அமைப்பிற்குட்பட்ட திருவையாறு பகுதியில் சுமார் 1000 ஏக்கரில் பெரும்போக செய்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் பெரும்போக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லினை உரிய விலைக்கு விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தனியார் 105 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, விவசாயிக்கு அது கட்டுப்படி ஆகாது. இப்போ என்ன காரணம் என்றால் நாங்கள் விவசாயம் செய்கிறத விட சும்மா கூலி வேலை செய்கிற நல்ல போடுறது. எங்களுக்கான சரியான விலை இல்லாமல் விற்க முடியாத ஒரு கட்டத்தில் கொண்டு அடுக்கி இருக்கிறோம். இப்போ தனியார் நேற்று 9000 7000 சொல்லி இன்றைக்கு அதுவும் குறைஞ்சிட்டு. இப்போ அதை சரியான விலையை அரசாங்கம் நிர்ணயித்தால்தான் நாங்கள் இதை கொடுக்குற இந்த அவையோட இதில் தான் கொண்டு அடுக்கி